திருப்பத்தூர் அருகே முகமுடி அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கணவன் மனைவியை தாக்கி 15 சவரன் தங்க நகைகள் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். முன்னாள் காதலியை பழிவாங்க கார் ஓட்டுநர் செய்த அதிர்ச்சிகர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரபத்ரன். இவர் தன்னுடைய வீட்டில் குடும்பத்துடன் கடந்த 3ஆம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது முகமுடி அணிந்து வந்த 4 மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். அப்போது வீரபத்ரனின் தாயார் கதவை திறந்தபோது கொள்ளையர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் உள்ளே புகுந்து விட்டனர். வீரபத்ரன், அவருடைய தாயார் மற்றும் மனைவி ஆகியோரின் கழுத்தில் கத்தியை வைத்த கொள்ளையர்கள் சத்தம் போட்டால் குத்தி விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம், 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் வீரபத்ரனின் மனைவியின் உடைகளை வலுக்கட்டாயமாக அகற்றி அதை செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே கணவன் மனைவி இருவரையும் கத்தியால் வெட்டி காயப்படுத்தியுள்ளனர். பின்னர் 4 கொள்ளையர்களும் நகை பணத்துடன் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர். கத்தியால் வெட்டப்பட்டதால் காயமடைந்த தம்பதி இருவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த குருசலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமுடி கொள்ளையர்களை தேடி வந்தனர். போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் முகமுடி கொள்ளையர்கள் காரில் வந்தது தெரியவந்தது. அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கார் உரிமையாளர் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். சுரேஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. வீரபத்ரன் மனைவிக்கும் கார் ஓட்டுநர் சுரேஷுக்கும் இடையே ஏற்கனவே பழக்கம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த வீரபத்ரன் சுரேஷுடனான பழக்கத்தை கைவிடுமாறு மனைவியை கண்டிக்க அவரும் அதை கைவிட்டு கணவனுடன் நிம்மதியாக வாழத் தொடங்கியிருக்கிறார். சுரேஷுடனான பழக்கத்தை கைவிட்டதால் கடும் ஆத்திரமடைந்த சுரேஷ் தொடர்ந்து அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் எதற்குமே அவர் இடம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் தனது நண்பர்களான ஜாஃபர், கர்ணன், மணிகண்டன், சசிதரன், மேகராஜ் ஆகியோரை தன்னுடைய காரில் வீரபத்ரனின் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். சுரேஷ் காரில் அமர்ந்து கொண்ட நிலையில் நண்பர்களை வீரபத்ரனின் வீட்டிற்குள் அனுப்பி பிரச்சனை செய்ய மாஸ்டர் பிளான் போட்டுக் கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. வீரபத்ரனின் வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை நாகப்பட்டினத்தில் ஒரு நகைக்கடையில் கொடுத்து பணம் வாங்கியுள்ளனர். நகையை மீட்ட போலீசார் கொள்ளையர்களாக மாறிய சுரேஷின் நண்பர்கள் கர்ணன், மணிகண்டன், சசிதரன், மேகராஜ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட காரையும் சுரேஷிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முன்னாள் காதலியை பழிவாங்குவதற்காக கார் ஓட்டுநர் செய்த சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.